நார்த் இந்தியாவில் தொடங்கி சவுத் இந்தியா வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் நினைவில் வர ஒரே இஷ்யூ கொல்கட்டா ஆஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரேப் அண்ட் மர்டர். நம்மள எத்தனை பேர் டெல்லி கேஸ், பொள்ளாச்சி கேஸ், பாண்டிச்சேரி கேஸ் இதெல்லாம் சொல்கிறப்போ நினைவில் வர ஒரே காமன் இஷ்யூ ரேப். 2024 ஆகஸ்ட் 9 பிஜிடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் காலேஜ் செமினார் ஹாலில் இறந்து கிடக்குறாங்க. இவங்களோட மரணத்துக்கு காரணமான சஞ்சய் ராய் கல்கட்டா போலீஸுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சிவிக் வாலண்டியர். ஆகஸ்ட் 9 அன்னைக்கு மார்னிங் 11:30க்கு இறந்தவங்களோட உடல் காலேஜ் செமினார் ஹாலில் கண்டெடுக்கப்பட்டது. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இறந்தவங்களோட நெக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்ஸில் டேமேஜஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 13 கல்கட்டா ஹைகோர்ட் சென்ட்ரல் பியூரோக்கு கேஸை மாற்றுறாங்க. பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த நாடே போராடிட்டு இருக்கு. அரப், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இதுக்கான சட்ட திட்டங்களே மிக கடுமையாக இருக்கும். ஆனால் இந்தியா சுதந்திரமாகி 78 ஆண்டுகள் ஆச்சு. இத்தனை வருடங்களில் ரேப்புங்கிற இஷ்யூலேருந்து எந்த ஒரு சட்டத்தாலையும் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியல. பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு தேவையில்லை, ஒழுக்கமான ஒரு சொசைட்டி தான் தேவை. சுதந்திரம்ன்றது நம்ம பார்க்குற பார்வையிலையோ நம்ம செய்கிற செயல்லையோ இல்லை, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு இல்லாத நமக்கு பிடித்த விஷயம் செய்கிறது தான் சுதந்திரம். லவ் த நேஷன், த நேஷன் லவ்ஸ் யூ. ஸ்பீக் அப் ஃபார் த நேஷன் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.